வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தாங்க பார்க்க போகிறீங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனிஃபார்ம் பேண்ட்டும் கோட்டும் வந்து எப்படி கட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் யூனிஃபார்ம் வந்து எப்படி கட் பண்ணலாம் அப்படின்ற யூனிஃபார்ம், அதாவது நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல் யூனிஃபார்ம் வந்து எப்படி கட் பண்ணலாம் அப்படின்ற வீடியோ வந்து நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். அதை செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி இதுக்கு தேவையான அளவு என்ன அப்படி கிளாத்தில் என்ன அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.5 மீட்டர் தாங்க இதுக்கு தேவை. அதாவது 9th ஸ்டாண்டர்ட் டு 10th ஸ்டாண்டர்ட் உள்ள பிள்ளைங்களுக்கு இந்த கிளாத் வந்து சரியாக இருக்கும். இந்த அளவில் வந்து நீங்கள் கிளாத் எடுத்து அதை கட் பண்ணுங்கள், அவங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அளவு பேண்டை வந்து நான் கிளாத் மேலே இதுமாரி போட்டிருக்கேன். மடிப்பு பகுதி என்னை பார்த்து இருக்கணும், கரைப்பகுதி வந்து அந்த பக்கமாக இருக்கணும். இப்போ சைடில் பார்த்தீங்க அப்படின்னா சுருக்கு வைக்கிறதுக்காக ஒரு 4 இன்ச்லேருந்து 5 இன்ச் வரைக்கும் நான் எக்ஸ்ட்ரா வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த கீழ்ப்பகுதியில் வந்து ஒரு 2 இன்ச் மட்டும் எக்ஸ்ட்ரா எடுத்தால் நீங்கள் போதும். அதே இதில் வந்து இப்போ கீழே வந்து இது மாதிரி வந்து மார்க் பண்ணிக்கோங்க. 2 இன்ச் அளவுக்கு எடுத்துகிட்டு அதை வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து லைன் போட்டு விட்டுட்டு எந்த இடத்துல கிளாத் இருக்கோ அதுலேருந்து வந்து 2 இன்ச் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அப்படியே வந்து அதை ஒரு ட்ரா பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், வந்து ஈஸிங்க. கீழேயுமே வந்து உங்களுக்கு 2 இன்ச்லேருந்து 2.5 இன்ச் வரைக்கும் அளவு எடுத்துக்கோங்க கீழே மடித்து தைக்கிறதுக்காக. அதே மாதிரி வந்து மேல் பகுதியில் வந்து 1/2 இன்ச் மட்டும் நீங்கள் அளவு பேண்ட்லேருந்து எக்ஸ்ட்ரா விட்டால் போதும். இப்போ இதை நம்ம அப்படியே கட் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா கோட் வந்து இந்த இடத்துல வந்து நான் போட்டு பார்த்துருக்கேன் சரியாக இருக்கா அப்படின்னு. கிளாத் வந்து தாராளமாக நமக்கு போதும். அதாவது 2.5 மீட்டர் உள்ள கிளாத்து தான் நான் இப்போ எடுத்திருக்கேன். அதில் வந்து ஒரு பேண்ட்டும் ஒரு கோட்டும் தைக்கலாங்க. சாரிங்க, இதில் நான் டாப் அப்படின்னு எழுதிட்டேன், மாற்றி எழுதிட்டேன். டாப் தைக்க போகிறதில்ல, பேண்ட்டும் கோட்டு தான் நம்ம இந்த கிளாத்தில் தைக்க போகிறோம். டாப்புக்கு வந்து கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வந்து வேறு கலர் தாங்க வரும். அதாவது பிங்க் கலரில் வருங்க நமக்கு டாப்பு. இது 9th to 10th உள்ள பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி பேண்ட்டும் கோட்டும் வந்து சேம் கலரில் வரும். டாப்பு பார்த்திங்க அப்படின்னா பிங்க் கலரில் வரும். இப்போ வந்து இந்த சீட்ரு பகுதியை வந்து எப்படி கட் பண்ணலாம், அதாவது நம்ம கயிறு வச்சு கெட்டுவோம் இல்லையா, அந்த பகுதியில் வந்து எப்படி கிளாத்து கட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதே மாதிரி நீங்கள் அந்த மேல் போர்ஷனை வந்து மீதி இருக்கக்கூடிய கிளாத்தில் வந்து இந்த இடத்துல போட்டால் சரியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் வந்து இந்த இடத்துல வந்து கரெக்டாக போட்டுட்டு அதுலேருந்து வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து கீழே வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மேலே வந்து ஒரு 2 இன்ச் விட்டுக்கோங்க, ஏன்னா மடித்து அடிக்கணும். அதனால் அதே மாதிரி சைடில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஒரு 1.5 இன்ச் வரைக்கும் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம சைடில் வந்து மடித்து அடிப்போம், ஓப்பன் வச்சு கொஞ்சம் லைட்டாக மடித்து அடிக்கிறதுனால வந்து நம்ம ஒரு 1.5 இன்ச் வரைக்கும் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, இதை எடுத்து கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், முடிஞ்சது. இப்போ மீதி இருக்கக்கூடிய கிளாத்தில் நம்ம கோட்டுக்கு ஃப்ரண்ட் சைடும் பேக் சைடும் கட் பண்ணி எடுக்க போகிறோம். கோட்டுடைய ஃப்ரண்ட் சைடு வந்து நான் இதே மாதிரி போட்டிருக்கேன். இதில் பார்த்திங்க அப்படின்னா கரைப்பகுதி உள்ள இதை வந்து நான் இதே மாதிரி போட்டிருக்கேன். ஏன்னா கரைப்பகுதியை நம்ம வந்து உள்ளே மடிக்கி அடிச்சிருவோம். அதனால் இதே மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு எந்த இடத்துல வந்து உங்களுக்கு அளவு நீங்கள் மார்க் பண்ணணும் அப்படின்னா வந்து உங்களுக்கு ஒரு 1/2 இன்ச் மட்டும் எக்ஸ்ட்ரா வந்து எடுத்தால் போதும். சைடில் பார்த்திங்க அப்படின்னா 1 இன்ச் எடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து பின்னாடி வந்து கொஞ்சம் சிறுசாகிடுச்சு அப்படின்னா நம்ம தையல் வந்து பிரித்து விட்டுக்கலாம். நெக்கு பகுதியிலேருந்து ஒரு 1/2 இன்ச் மட்டும் வெளியே எடுத்துக்கோங்க, போதும் தாராளமாக. அவ்வளோதான். வந்து ஷோல்டரில் வந்து இது மாதிரி வந்து கிராஸாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஹைட் வந்து உங்களுக்கு தேவை அப்படின்னா கூட வந்து ஒரு 2 இன்ச் வரைக்கும் எடுத்துக்கலாம், அது உங்களுடைய விருப்பம்தான். இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட் சைடுக்கு கட் பண்ணி எடுத்தாச்சு. ஒரு பகுதி மட்டும் ஃப்ரண்ட் சைடுக்கு நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அந்த கிளாத்தையே வந்து நான் வந்து இதே மாதிரி வந்து பெரிய கிளாத்தில் வச்சு நான் அதை அப்படியே வந்து மார்க் பண்ணி கட் பண்ணிக்க போகிறேன். இப்போ ஃப்ரண்ட் சைடு பீஸுக்கு நம்ம 2 பீஸ் கட் பண்ணியாச்சு. இப்போ பேக் சைடுக்கு மட்டும் ஒரு பீஸ் கட் பண்ணி எடுக்க போகிறோம். பேக் சைடுக்கு நம்ம இதே மாதிரி தனித்தனியாக கட் பண்ண போகிறதில்ல, அது வந்து ஜாயிண்டடாக இருக்கும். அதனால் வந்து நம்ம ஃபுல்லாகவே வந்து அதை அப்படியே மடித்து போட்டுட்டு அப்படியே கட் பண்ணி எடுக்க போகிறோம். பாருங்கள், இதில் நான் மடித்து போட்டிருக்கேன், அதே மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. சிங்கிள் பீஸாக கட் பண்ணி எடுத்துடாதீங்க, அதை வந்து டபுளாக மடித்து போட்டுக்கோங்க. கிளாத்தாக மடித்து போட்டால் தான் உங்களுக்கு வந்து பேக் சைடுக்கு கரெக்டாக வரும். டபுளாக மடித்து போட்டுட்டு எந்த அளவு தேவையோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் ஹைட்டு பார்த்துக்கிட்டு இதில் கொடுத்துருக்கக்கூடிய அளவு வந்து நான் எதுக்காக மார்க் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோட்டில் வந்து எனக்கு வந்து சைடில் உள்ள கிளாத் எல்லாமே வந்து இந்த அளவுக்கு வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதனால் வந்து இதை வந்து அப்படியே போட்டுக்கிட்டேன். ஹைட்டுக்கு மட்டும் நான் கட் பண்ணி எடுத்திருந்தேன், அந்த இதை வந்து மார்க் பண்ணிக்கிட்டேன். அதாவது ஃப்ரண்ட் சைடுக்கு நம்ம கட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதை வந்து அப்படியே போட்டு மார்க் பண்ணிவிட்டு அப்படியே கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நெக்ஸ்ட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி வந்து நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சைடுக்கு நீங்கள் இதே மாதிரி போட்டால் தான் கோட்டுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ மார்க் பண்ணதை நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துருதான். அவ்வளோதாங்க, ஈஸியாக கட் பண்ணியாச்சு. இந்த வீடியோ யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்துச்சோ லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நான்